கேரட் ஜவ்வரிசி பாயசம் எப்படி செய்யுதுன்னு பார்ப்போமா? அதுக்கு ஒரு பேனில் நான் வந்து நெய் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக. அதில் வந்து இப்போ நம்ம முந்திரி வறுத்து வச்சுக்கலாம். எனக்கு வந்து நெய் ரொம்ப பிடிக்காது, ஸோ நான் நெய் வந்து ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு நெய் நிறைய பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் நிறைய சேர்த்துக்கோங்க. அடுத்து அதே நெய்யிலே வந்து நம்ம துருவின கேரட்டை வந்து லைட்டாக வந்து சாட்டே பண்ணி எடுத்துக்கோங்க, வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ அதே பேனில் திரும்ப கொஞ்சமாக நெய் ஊற்றி நம்ம 1 கப்பு ஜவ்வரிசி எடுத்து வச்சுருக்கோம். அது வந்து இதில் போட்டு அதே மாதிரியே ஒரு 5 மினிட்ஸுக்கு நல்லா வந்து சாட்டே பண்ணிக்கோங்க. இந்த ஜவ்வரிசியை நம்ம நல்லா நெய்யிலேயே வறுத்துட்டு அதுக்கப்புறம் இதை நம்ம பாலில் போட்டு தான் வேக வைப்போம். ஸோ அதனால் நல்லா வறுத்துக்கோங்க. நீங்கள் சின்ன சைஸ் ஜவ்வரிசியும் யூஸ் பண்ணிக்கலாம், பெருசும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் பெருசு தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். அதே பேன்லேயே இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை போட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி அது சிரப் மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போது இன்னொரு பேனில் வந்து நான் பால் வந்து திக்கான பால் 1/2 லிட்டர் வந்து நல்லா கொதிக்குது. அதில் வந்துட்டு நம்ம ஜவ்வரிசியை போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஆகும் வேக. அதனால் ஜெல்லி மாதிரி வந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம துருக்கி அந்த வறுத்து எடுத்து வச்சுருந்தோம்லே அந்த கேரட்டை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுவுமே நல்லா போட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமேட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த சிரப், இது வந்து ப்ரௌன் சுகரில் நம்ம வந்து மெல்ட் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுருந்தது, அதை வந்து சேர்த்துக்கோங்க. நீங்கள் இதுக்கு பதிலாக ஒயிட் சுகர், வெல்லம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமேட்டு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு ரவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி இல்லைனா ஏலக்காவை நுணுக்கி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம நெய்யில் வறுத்து வச்ச முந்திரி அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளோட சூப்பர்பான கேரட் ஜவ்வரிசி பாயசம் ரெடி. அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அண்ட் மறக்காமல் லைக், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் பாய்.